Hi guys, welcome to Anu's Kitchen and Lifestyle. Today's special இன்னைக்கு வந்து மீஷோவில் அன்பாக்சிங் வீடியோ. மீஷோவில் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த அன்பாக்சிங் வீடியோ தான், ஒரு ஷாப்பிங் ஆல் தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப சூப்பரான, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் கூட இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். இது நியூவாக ஆட் ஆகிருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்ஸ் அண்ட் ஷேர் கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எந்த ப்ரமோஷன் வீடியோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் வாங்கி எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை உங்களோட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணுன்ற ஒரு இடத்துல தான் வந்து நான் உங்களுக்கு அன்பாக்சிங் எடுக்கிறேன். இது எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்கியிருந்தேங்க. ஸோ வந்து என்னெல்லாம் வாங்கணும், கிச்சன் ஐட்டம்ஸ் கூட நிறைய டெக்கார் ஐட்டம்ஸு நிறைய விஷயங்கள் வந்து வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒட்டுக்கா ஒரே நாள் நான் உட்காந்து பர்ச்சேஸ் பண்ணது கிடையாதுங்க. நான் வந்து ஒரு 6 மந்த்தாகவே நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது நம்ம வாங்கணும், இது நமக்கு வேண்டும், இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வெளியே, இது வந்து இங்கே மீஷோவில் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்து ஆட் டு கார்டில் நான் வந்து பர்ச்சேஸ் ஆட் டு கார்டில் ஆட் பண்ணி வச்சுருந்த ஐட்டம்ஸ் தான். பட் ஆனால் இப்போ வந்து நான் இந்த வீடியோ எடுக்க எடிட் பண்ண சொல்ல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் வந்து மீஷோவில் ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்தப்போ தான் நான் வந்து இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். திட்டத்திட்ட இது வந்து ஒன் மந்த் பிஃபோராக வந்து போட்டதுங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து சேர்றதுக்கு எனக்கு 1.5 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒன்றா ஷாப்பிங் ஆல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். ஒரு சிலதை நான் ஓப்பன் பண்ணியாச்சு, அன்பாக்சிங் பண்ணியாச்சு, ஒரு சிலதெல்லாம் அன்பாக்சிங் பண்ணலை. ஸோ இப்போ தான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஏசி. நம்ம பெட்ரூம்லலாம் வந்து ஏசி இருக்கும் இல்லையா, ஏசிக்கு மேலே ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர். ஆக்சுவலாக எங்களோட பெட்ரூம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட்டில் வந்து நான் இது பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து ஏசிக்கு மேலே வந்து ஓட்டுறதுக்காண்டியும் இந்த ஸ்டிக்கர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா சூப்பராக டிசைன் நல்லா இருந்துச்சு. இது வந்து இந்த பிவிசி டோர்லலாம் வந்து ஸ்டிக் பண்ணி விடலாம், பிளெயினாக இருக்கும் இல்லையா நம்மளுக்கு, அதனால அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது வந்து புசுமா வந்து பக்கத்துலேயே உட்காந்துருக்கு. என்னெல்லாம் நமக்கு வாங்கியிருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலதெல்லாம் புசுமா வந்து ஆர்டர் போடுறப்ப அதுவுமே கொஞ்சம் கூட இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இது என்னன்னு பார்த்திங்கன்னா புசுமாக்கு தான். அதனால தான் அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி. பார்த்திங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக்ஸ் அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு குட்டியாக காம்பேக்டாக வந்து ஒரு ஜுவல்லரி செட்டை சோக்கார் மாதிரி வாங்கியிருந்தேன். புசுமாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி வந்து அவள் இதை பார்த்துட்டா. பார்த்திங்கன்னா அவள் ஃபேஸில் ரியாக்ஷனை பாருங்களேன், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தானே அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதுக்கு வந்து 2 ஹியரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா கிட்ட பாருங்கள் தெரியும். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்கொயர் டைப்பில், இது ரவுண்ட் ஷேப்லேயுமே இருக்குது, ஸ்கொயர் டைப்லேயுமே இருக்குது. ஸோ இது வந்து அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஹியரிங்ஸ்லாம், ரிங்ஸு இதெல்லாம் போட்டுக்கிற மாதிரி அட்ஜஸ்டபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வந்து இந்த பாக்ஸ் வந்து இது வந்து நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரிங்ஸு, அப்புறம் நம்ம ஹியரிங்ஸு, இந்த நெத்தியில் வச்சுக்கக்கூடிய சுட்டிங்க, இதெல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் உண்டு காவ்யா சிவன்யா கிட்ட. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் மாதிரியே வந்து ஆல்ரெடி நான் வந்து நிறைய வாங்கியிருக்கேன். 3 கிட்ட வாங்கியிருக்கேன். 3 பாக்ஸ் ஆல்ரெடி 3 பேருக்கு ஒன்று இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று வேணும், இந்த சுட்டி ரிங்ஸ் எல்லாம் போடுறதுக்காக வேணும்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஆடி மாதம் அம்மன் கூழு படைத்தல், அம்மனுக்கு வந்து சாமி புடவை படைச்சோம். அதெல்லாம் பண்ணுறப்ப கீழே வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சிஸ்டர் நீங்கள் வந்து ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிக்கோங்க, அம்மன் சாமிக்கு பூ மாலைகள் இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வந்து வாங்குங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மேபி அவங்க யாருன்னு தெரில, இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களா தெரில. சிஸ்டர் நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப ரியலி வெரி தேங்க்யூ. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் வந்து சர்ச் பண்ணி
உண்மையானுமே அப்படி ஒரு ஸ்டிக்கர், அப்படி ஒரு ஸ்டாண்ட் வந்து இருக்குது. இது வந்து 2 மாடல்ஸில் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் கூட இருக்குது. இங்கே வந்து கிரீடத்துக்குள்ளே நம்ம விட்டுட்டு இங்கே வந்து மாலைகள், பூ மாலை எல்லாம் வந்து நம்ம வச்சிட வேண்டியது தான். இந்த ஸ்டாண்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். அப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்றது எனக்கு அவங்க சொன்ன பிறகு தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் சர்ச் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா 4 கண்டெய்னர்ஸ் இருக்கும் ஒரே பாக்ஸு. 4-in-1 2-in-1 சொல்கிற மாதிரி 4-in-1. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஆல்ரெடி நான் என்னோடய ப்ளாகில் போட்டிருக்கேன். இது நான் முன்னாடியே வந்து ஒரு 1 month பிஃபோரே நான் வந்து வாங்கியிருக்கேன். 1+1 ஆஃபரில் வந்து வாங்கியிருந்தேன். 4 ஸ்பூன்ஸ் உண்டு, 4 கண்டெய்னர்ஸ் உண்டு ஒரே பாக்ஸில். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது என்னத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுத்தில் மஞ்சள், குங்குமம், கற்பூரம் அந்த மாதிரி நம்ம பூஜை ஐட்டம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நட்ஸு, டைனிங் டேபிளில் நட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கணுன்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ வாங்கினது வந்து 1 நட்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு, 1 வந்து பூஜை ரூமுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன். ஆல்ரெடி நான் அதுக்கு முன்னாடி 2 வாங்கியிருக்கேங்க. இதே சேம் 1+1 ஆஃபர், பை 1 get 1 தான் வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கே சரியாக போச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு வைக்க 1 யூஸ் பண்ணிவிட்டேன். இன்னொன்று வந்து பிக்கிள்ஸ், ஊறுகாய் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், இஞ்சி பூண்டு ஊறுகாய் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு. ஸோ பசங்களை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து ஊறுகாய் எடுத்துகிட்டு வாங்கம்மா சொன்னால் ஊறுகாய் பாக்ஸ் இது 1 எடுத்துகிட்டு வந்தாலே நமக்கு 4 ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து வாங்கிட்டு எதுவுமே ப்ரைஸ் ரொம்ப கம்மி தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கறதுக்கு ரொம்பவே குஷியாக இருக்குது. புசுமா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புசுமாவுக்கு பிடிச்ச ஸ்லிப்பர்ஸ் தான். ஆர்டர் பண்ணோம். பட்டு சிவன்யாவோட சைஸ் வந்து கொஞ்சம் இது பெருசாக இருக்குது, பட்டு லூஸாக இருக்குது. அவளோட கால் வந்து சின்னதாக இருக்குது. பட் இருந்தாலுமே அவங்க டாடி சொல்லிட்டாங்க, ஓகே இது வந்து கால் வந்து ஃபுல் கவர்டாக இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம இந்த கார்டனிங்கு, பின்னாடி தோட்டத்துக்கோ இல்லை மாடிக்கெலாம் பசங்க விளையாட போனால் ரொம்ப நல்லா இருக்கும். சைக்கிள் ஓட்ட போகிறப்பெல்லாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பரவாயில்ல, கால் வந்து க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து லைவ் ஷாப்பிங்கில் பார்த்து ஆர்டர் பண்ணேன். 2 பிளாக் 1 ஒயிட் 1. ஸோ அப்படி தான் வரும், அது காம்போ தான் அது. ஸோ இது பார்த்திங்கன்னா அம்மன் சாமிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஐப்ரோஸு, அதுக்கப்புறம் லிப்ஸு, அப்புறம் நோஸு, அப்புறம் வந்து ஸ்டிக்கரு, நாமம், திருநாமம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு செட்டு. அதுவுமே நல்லா இருந்தது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸில். நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாளாக வாங்கலாமா வேணாமான்னு யோசித்து வாங்கின ஐட்டம் தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பீரோவில் கபர்ட்ஸில் வந்து வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கவர்ஸுங்க. சாரீ கவர்ஸு, ப்ளவுஸு, சாரீ எது வேணாலுமே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டஸ்ட்டாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதே சேம் டைம் இந்த பட்டு சாரீஸ்லாம் நம்ம வைக்கணும்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு கலருமே நல்லா நீட்டாக என்ன கலர் சாரீ எடுக்கணும் அப்படின்றது தெரியும். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 சாரீஸ், பட்டு சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட்டாக இருக்கக்கூடிய 8 சாரீஸ் வந்து இதில் வந்து கவர்ட் ஆகுது. இதுவுமே நல்லா இருக்குது, குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா இதில் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டு அட்டை பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து கொஞ்சம் சைட்லலாம் வந்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு வீடியோவில் ப்ளாகில் வந்து இதை ஃபுல்லாக வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஐட்டம். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ளவுஸ்க்கு ஆரி ஒர்க்லாம் போடுவோம் இல்லையா, அதுக்கு ப்ளவுஸ்க்கெல்லாம் வந்து ஸ்டிக் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸு, ஷேப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இது ஐ திங்க் 100 ரூபீஸோ என்னமோ தாங்க, 100 120 எனக்கு தெரியல. எல்லா ஷேப்ஸுமே உண்டு, டைமண்ட், ரவுண்டு, ஸ்கொயரு, இந்த முக்கோண ஷேப்பு, அந்த மாதிரி எல்லா ஷேப்ஸ்லையுமே ஒரிஜினல் மிரர்ஸ் இது. அது நல்லா இருந்துச்சு, அதுவுமே ஆர்டர் போட்டிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து புசுமாக்கும் காவியாக்கும் ஒரே மாதிரியான இதில் இது வந்து காம்போ தான் ஆக்சுவலாக. இது அதுக்கு முன்னாடி இது பாருங்கள், இது ஆல்ரெடி நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டிக்கருங்க. இது எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இது சாரீஸ்லாம் வந்து நமக்கு ஒரு சில ப்ளவுஸு சாரீஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்டிக் பண்ணலாம். இது ஸ்கின்லேயுமே ஸ்டிக் ஆகும், கிளாத்லேயுமே ஸ்டிக் ஆகும்,
பட் இது பார்க்க இப்போ ஒயிட்டாக இருக்குது இல்லையா, இது ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம மேலே இருக்கக்கூடிய டேப் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சாரீ வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்மாக இருக்கும், அதாவது ஒயிட்டாக இருக்கும், நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிங்கன்னே தெரியாது. ப்ளஸ் அது இல்லாமல் இந்த ஜுவல்ஸ்க்கு எல்லாம் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும் இல்லையா, நம்ம எப்போனாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்லாம் போனோம்னா இல்லை ப்ரைடல் மேக்கப்லாம் பண்ணோம்னா இந்த ஜுவல்ஸ் எல்லாம் அப்படியே மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறது. இது நானுமே எனக்குமே வாங்கினேன். பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டிக்ஸ் உண்டு. இது எவ்வளோ இருக்குன்றது எனக்கு தெரியல, கலெக்ட் பண்ணல, நான் கவுண்ட் பண்ணல. பட் இது ஒரு பேக்கு, அப்படியே ஒரு பேக்கேஜாக வாங்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புசுமா கையில் வச்சுருக்கு பாருங்களேன், என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புசுமாக்கு வந்து க்ரீன் எடுத்துக்கிட்டான். ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து இந்த மாதிரி பெரிய, அவளுக்கு ரொம்ப ஆசை பெரிய ஹேரிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்யாவுக்கு வந்து ரொம்ப ஆசை. பெருசாக போட்டு அவள் காதே குட்டியாக இருக்குது, அவளுக்கு எங்கேருந்து பெருசாக போகிறது, அவளுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் நான் யோசித்து இது வந்து வெயிட்லெஸ், ஒன்லி வெறும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த செட்டு. இது பார்த்திங்கன்னா கழுத்துக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பாப்பாவுக்கு, அவள் நல்லா ஃபேராக இருக்கிறதுக்கு அதுக்கும் இந்த கலர் வந்து நல்லா சூட்டபிளாக இருந்துச்சு. டார்க் க்ரீனு, அதில் வந்து இந்த கிறிஸ்டல் மாதிரி பீட்ஸில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஹியரிங் பாருங்கள், சுத்தமாக ஒன்றுமே இல்லைங்க, பிளாஸ்டிக் மாதிரி தான் இருந்துச்சு, வெயிட்லெஸ் தான் இருந்துச்சு. இதுவுமே வந்து ஐ திங்க் 130 என்னமோ தாங்க, ரெண்டுமே சேர்ந்து 130 180 எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கு ஒரு சுட்டியுமே வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம்ஸ். இது வந்து நான் ரொம்ப நாளாக, இது ரொம்ப எனக்கு பிடிச்சிது. ஸோ நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி வாங்கின ப்ராடக்ட். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து விளக்கு. இது வந்து நம்ம வெளியே கார்த்திகை தீபங்கள், அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே விளக்கு வந்து எல்லோரும் எண்ணெய் விட்டு விளக்கேற்றுவாங்க. இது வந்து வாட்டர் விளக்கு, தண்ணி விட்டால் விளக்கு எரியும். ஸோ ஆச்சரியமாக இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் மேஜிக் விளக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், புசுமா வந்து அதுக்கு தான் தண்ணி ரெடியாக பண்ணி வச்சுருக்கு, மேலே கொட்டிட்டான். பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக எரியுது இல்லை, ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து தண்ணி விட்டுட்டோம்னா அது மேலே கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணால் அது எரியும், நம்ம அந்த தண்ணி எடுத்துட்டோம்னா அது எரியாது. அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. கான்செப்ட் வந்து நல்லா அழகாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சாமி கும்பிட்றப்ப, அதுக்கப்புறம் கார்த்திகை தீபங்கள் டைமில் வந்து விளக்கெல்லாம் நம்ம வாசல்லலாம் வைக்கணுன்னா அந்த டைமில் பயப்படாமல் நம்ம விளக்கு வச்சோம்னா போகிறதுக்கு வர்றதுக்கு, பசங்க போகிறப்ப வர்றப்பெல்லாம் நம்ம ஒவ்வொரு டைமும் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், எல்லா இடத்துலையுமே நமக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விளக்கு வச்சுருக்கேங்க, அது வந்து ஃப்ளக் சொருகுனா வந்து எரியும் அந்த விளக்கு. அதுவுமே நல்லா தான் இருக்கும். பட் மழை டைமுங்களில் அது வந்து எனக்கு கொஞ்சம் பவர் கரண்ட் ஷாக் அடிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ பட் இப்போ இது வந்து தண்ணி விட்டால் எரியுதுன்றதுனால இது எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு 12 பீசஸ் ஐ திங்க் வந்து 280 230. எனக்கு ப்ரைஸ் வந்து கரெக்டாக எனக்கு மெஷர் இது பண்ண தெரியலங்க, சொல்ல தெரியல. பட் ஆனால் கம்மி தான், வர்த்தபிள் தான் சொல்லுவேன். சூப்பர் ப்ராடக்ட் இது ஆல்ரெடி வந்து நான் இதோட ரிவ்யூ வந்து கிருஷ்ண ஜெயந்தி பிளாக்லேயே சொல்லியிருப்பேன். பார்த்திங்கன்னா 12 பீசஸ் உண்டு, 12 செட்டு. 280 எனக்கு தெரியல ரேட்டு. பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இதோட லிங்க்குமே வேணால் நான் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வாங்கணும் அப்படின்னிங்கன்னா. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் சொல்கிறதுக்கு முன்னே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஆல்ரெடி பசங்க வந்து மேகி, நூடுல்ஸ், இந்த சாட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ நான் வீட்டில் நிறைய பேக்கிங் ஐட்டம்ஸ் ஆட்டம் எல்லாமே நான் வீட்டில் வந்து நான் அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் வந்து வீட்டில் தான் செஞ்சு தருவேன். ஸோ அதுக்கு வந்து சாட் மசாலா வந்து நமக்கு தேவைப்படுதுன்ட்டு சாட் மசாலா வந்து வாங்கி வைப்பேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நான் வந்து வெளியே வச்சுட்டேன். இப்போ தான் ஒரு 2 or 3 மந்த்தில் தான் நினைக்கிறேன் ரீசனாக இது நடந்தது. பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஸ்பூன் வந்து சில்வர் ஸ்பூன் போட்டு வச்சுட்டேங்க. அந்த ஸ்பூனே வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு வந்து துரு பிடிச்ச மாதிரி அந்த சாட் மசாலா வந்து ஸ்பூன் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ அப்போ டிசைட் பண்ணேன், ஸோ ஸ்பூனே இந்த அளவுக்கு ஆகுதுன்னா நம்மளோட ஒரு ஹெல்த் எந்த அளவுக்கு லாஸ் ஆகும். ஸோ அதனால் சாட் மசாலா வந்து நம்ம வாங்கக்கூடாது, நம்ம வீட்டில் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து பூண்டு பொடி தேவைப்படுது, கார்லிக் பவுடர் தேவைப்படுதுன்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பூண்டு விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கார்லிக் பவுடர் 1 kg ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வச்சுட்டேன். நல்லா தான் இருக்குது. நாங்கள் ரிட்டர்ன் போட்டுடலான்னு நினச்சோம், பட் இருந்தாலும் ப்ரைஸ் பூண்டு விலை ஏறுறதுனால நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா
ப்ளவுஸோட லேஸுங்க இது, பார்டர் லேஸு. ஒரு சில ப்ளவுஸ்லலாம் பார்டர் லெஸ்ஸாக கூட வரும். நம்ம ஆரி ஒர்க் போடுறப்ப கீழே பார்டர் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் போடுறதுக்கு நான் கற்றுக்கிட்டப்ப வந்து போட்ட ஃபஸ்ட்டு ப்ளவுஸுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து இந்த பார்டர் வந்து ஐ திங்க் 9 மீட்டர்ஸ், இது ஃபுல் அண்ட் ஃபுல் 9 மீட்டர்ஸு. இதுவுமே 100 ருபீஸ் தான், 999 தான். இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 9 மீட்டர்ஸு 999 சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 10 ருபீஸ் 8 ருபீஸ் தான் ஒரு மீட்டர் ப்ரைஸ் வருது. ஸோ நல்லா இருக்குன்ட்டு அது வாங்கியிருந்தேன். இதுவுமே ஆரி ஒர்க் ப்ராடக்ட் தாங்க. ஸ்டோன்ஸு, பீட்ஸு, திலகம் ஷேப்ஸு, ஸ்டார்ஸு, அப்புறம் ஸ்கொயர் ஷேப்ஸு, ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அது எல்லாத்தையும் ஆரி ஒர்க் ப்ராடக்ட் தான். அதுவுமே ஒரு பஞ்ச் வாங்கியிருந்தேன். அதுவுமே ஐ திங்க் 150 கிட்ட வந்துச்சுங்க ப்ரைஸு. இதை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இது ஃபேஷியல் பண்ணுறதுக்காக தான் ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. பார்த்திங்கன்னா புசுமா வந்து வேறு ஒரு ஐடியா கொடுத்தது. நம்ம செல்ஃபாக ஃபேஷியல் பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா ஐசிங் மசாஜ் வந்து பண்ணுறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அதுக்குள்ளார வந்து நீங்கள் லெமன் ஃபேஷியல் பண்ணணுன்னாலும் இல்லை மஞ்சள் நிறைய கடலை மாவு வந்து போட்டு நம்ம கரைச்சிட்டு அதையுமே இதில் போட்டுட்டு நம்ம மசாஜ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு சூப்பர் ப்ராடக்ட்டுங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து அப்படியே ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான் செல்ஃபாக. இது வந்து இன்னொரு விஷயத்துக்குமே யூஸ் ஆகும். அதை பாருங்கள், ஓப்பன் பண்ணால் குட்டி ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே வெறும் தண்ணி விட்டுட்டு கூட ஃப்ரீசரில் போட்டுடணும் க்ளோஸ் பண்ணி. அது ஐசிங் ஆன கிறிஸ்டல் ஆன பிறகு எடுத்து நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஹோம்மேட் சோப் கூட நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து ஒரு 6 மந்த்தாகவே ஹோம்மேட் சோப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் பசங்களுக்கு, எனக்கு, எங்கள் ஹஸ்பண்டுக்கு, எங்கள் மாமனாருக்கு, எங்கள் அம்மாவுக்கு, அப்பாவுக்கு எல்லாருக்குமே ஹோம்மேட் சோப் தான். ஸோ வந்து ஹோம்மேட் சோப் யூஸ் பண்ணுறதுக்கு தயார் பண்ணுறதுக்குமே கூட இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிலிக்கான் கவர்டு தான். இது பவுச் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புசுமா ஒன்று யோசிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மம்மி நம்ம சாக்கோபார் ரைஸ் செய்யறதுக்கு கூட இது சூப்பராக இருக்கும் மம்மி அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தது. பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காவியா ஒரு கலரு, சிவனியா ஒரு கலரு, நான் ஒரு கலரு. அப்போ சொன்னாங்க அவங்க டேடி, அப்போ எனக்கு நீங்கள் ஃபேஷியல் பண்ணிக்கிறீங்க ஓகே, அதுக்காக இருந்தால் ஓகே. ஸோ ஹோம்மேட் சோப்புனா கூட ஓகே தான். பட் சாக்கோபார் ரைஸாக இருந்தால் எனக்கு ஒன்று வேணும்ல, நீங்கள் 3 தானே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பர்பிள் கலர் வந்து ஒன்று, அப்புறம் பீச் பிங்க்கில் ஒன்று வந்து இருந்தது, தேர்ட் ஒன் வந்து ராமா ப்ளூவில். ஸோ 3 கலர்ஸில் வந்து இது வந்து செட் ஆஃப் 3 அப்படி தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமாம், செட் ஆஃப் 3 தான் இது காம்போவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே 100 ருபீஸ்க்குள்ளே தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்னே சொல்லலாம். மல்டி பர்பஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேக்கிங் ஐட்டம் தான். இது பார்த்திங்கன்னா வெயிட்டிங் மிஷின், வெயிட் போடுறதுக்காண்டியும். பேக்கிங் பொறுத்த மட்டும் பேக்கிங் செய்கிறோம் அப்படின்னிங்கன்னா வெயிட் வந்து ரொம்ப முக்கியங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்காண்டியும் வந்து இதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட். இதுவுமே நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு கேட்டுட்டு இருந்த ஒரு சூப்பர் ப்ராடக்ட்டு. பார்த்திங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க நல்லா இருக்குன்ட்டு. அது அந்தளவுக்கு சூப்பர், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா டெக்கர் ஐட்டம் தான். டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரண்ட் டெலிவிஷனில் வந்து பூலாம் போட்டு வைக்கக்கூடிய உருளி, அதாவது பார்க்கறதுக்கு பூ மாதிரியே இருக்கும், அதுக்குள்ளே வந்து பூ போடுற மாதிரி உருளி. அது வந்து அட்டாச்சபிள் தான், ரெண்டுமே ஃப்ளவருமே அட்டாச்சபிள் தான். ஸோ உள்ளே வந்து காப்பர் மாதிரி, காப்பராக இது பித்தளையாக தெரியல, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இதிலே தண்ணி விட்டு பூவும் போட்டுக்கலாம். பட் நான் என்ன, இது வந்து ஒரு மெட்டல், ஒரு விதமான மெட்டல் தான், சூப்பராக இருக்குது. ரொம்ப வெயிட்டான்னு சொல்ல முடியாது, பட் மீடியம் வெயிட் இருக்குது. நம்ம ஒரு கப்பில் தனியாக கூட தண்ணி விட்டு இதில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த கப் வரைக்கும் தனியாக எடுத்து கூட நம்ம பூவை தனியாக கொட்டிடலாம். ஸோ நல்லா இருக்குது, லோட்டஸ் மாதிரி சூப்பராக. பெயிண்டிங்குமே நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரேட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 399, 400 ருபீஸ்க்கு 1 ரூபி கம்மி. 200, 250 கூட இருக்குது. பட் இவ்வளோ பெரிய ஷேப்ஸ், இவ்வளோ பெரிய சைஸும் வராது, இந்த மாதிரி மாடலும் வராது. அது வேறு மாதிரி இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும்.
பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸில் எத்தனை பேருக்கு வந்து இந்த ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருமே அடிச்சுப்பாங்க. எந்த ஒரு ப்ராடக்ட் வந்தாலுமே அன்பாக்சிங் பண்ண உடனே இந்த டிக் டிக்குன்னு அடிக்கக்கூடிய அந்த வந்து அடித்து உடச்சா தான் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ அது மைண்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் கூட குறைக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி டைனிங் டேபிள் மேலே வைக்கக்கூடிய ஃப்ரூட் பேஸ்கெட். இது வந்து சூப்பராக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலரில் அதோடைய காம்பு பகுதி, அதாவது அதோடைய பிடிச்சி நம்ம எடுக்கக்கூடிய அந்த இது வந்து சூப்பராக அழகாக நல்லா இருந்துச்சு. நல்லா யோசித்து பண்ணியிருந்தாங்க. முட்டை ஷேப்பில் அது கூட சூப்பராக இருந்துச்சு. அதை நம்ம அப்படியே ஃபிட் பண்ணிட வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு டெக்கர் ஐட்டம் தான். மேட்டு, கிரேஸ் மேட்டு, புல் மேட். இது பார்த்திங்கன்னா இதுவுமே 1+1 பை 1 get 1 ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஸோ ரெண்டுமே சேர்ந்து 150ங்க இதோட ப்ரைஸு. ரொம்ப அவைலபிளாக தான் இருந்துச்சு. இது நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்றதையுமே உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன், எதுக்கு இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு இது சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா நம்ம அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பண்ணுறோம், இல்லை ரெசிபீஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னிங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்க, வீடியோஸ் எடுக்க, ஷார்ட்ஸ் எடுக்க, ப்ளாக் எடுக்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு நம்ம அசம்பிள் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறோன்னா கூட இந்த பிளேஸ் வந்து இந்த புல் மேட் வந்து கிரேஸ் மேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஐட்டம்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட பிரெயின் தாங்க. ஒரு விஷயம் ஒன்றுத்துக்கு வாங்கினோம்னா அதை மல்டி பர்பஸாக 4-5 விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும். நம்மளுடைய பிரெயின் தான், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டே வந்துருச்சு எங்களுக்கு பெரிய கண்டெய்னர், ஆயில் கண்டெய்னர்ஸ் பெரிய சைஸில் வந்து ஒரு 3 ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ஃபஸ்ட்டே வந்துருச்சு. அது ஆயில் வந்து போட்டு நான் வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா குட்டி சைஸு, ஒரு 1/2 லிட்டர்ஸ் வந்து விடுற மாதிரி 2 கண்டெய்னர், ஆயில் டிஸ்பென்சர் வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப சூப்பராக, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. இந்த பாட்டில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கலரில் இருக்குது. நல்ல பாட்டில் மாதிரி இருக்குது. பட் பிளாஸ்டிக் தான், எனக்கு பாட்டில் வேண்டான்னுட்டேன். பாட்டில்லையுமே கம்மி ப்ரைஸில் கிடைக்குது. பட் இது வந்து ரெண்டுமே சேர்த்து 180 190 தெரியல ப்ரைஸு. நான் இதே மாதிரி பெரிய சைஸு, அதாவது 1 லிட்டர் எண்ணெய் விடுற மாதிரி 3 வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இது வந்து 2 பீஸ் வந்து வாங்கியிருக்கேன். இதுவுமே காம்போ தான். 1+1 200க்குள்ளே தாங்க இந்த பாட்டிலு. ஸோ நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த தோசை இதெல்லாம் நம்ம தோசைலாம் விடுறப்ப வந்து நமக்கு பீஸ்ஃபுல்லாக எடுத்து விடுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆயிலுமே நம்ம அதிகமாக நம்மளை மீறி ஆயில் வந்து அதிகமாக விட முடியாது. அது மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சு. எனிவே அவ்வளோதாங்க. பார்த்த ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எதெல்லாம் வச்சுருக்கீங்க, நீங்கள் எதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது நாங்களுமே 6 மந்த்தாக கலெக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான். ஆட் டு கார்ட்டில் போட்டு வச்சுருந்து அதுக்கப்புறம் இது ஆஃபர்ஸ் போட்ட உடனே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸு, இதோட டீட்டெயில்ஸ், இதோட லிங்க்கு எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வேணுன்றவங்க நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.